அந்த பொண்ணை அவன் பார்த்தது இல்லையா? ஆ அது வந்து ஏரியா பக்கமே போனது இல்லையா? பக்கத்தில் நிற்கிறது யார்? அட்வொகேட்டு தான். ஒன்றும் தெரியாதுன்றானுங்க, ஆனால் வரும்போதே வக்கீலோட வந்துடுறானுங்க. ஆமாம் சார். சரி, அந்த பொண்ணு ஃபோன்லேருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கல, ஆமாங்கய்யா. அது என்ன மெசேஜ்? திஸ் இஸ் மை நியூ நம்பர் ஸ்வேதான்னு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறான்? இந்த மெசேஜ் ஒரு அன்னோன் நம்பரில் வந்ததுனால அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்கிறாங்கய்யா. அப்புறம் சம்பவம் நடந்த அன்றைக்கி தான் அந்த பொண்ணு இந்த சிம் கார்டு வாங்கியிருக்கு. அந்த சிம்மில் இந்த ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தாங்க என் பேருக்கு. உன் பேர் என்ன சொன்ன? சார் ரவி. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கியா? 2-3 தடவை பார்த்துருக்கேன் சார். அவங்க எப்படி ரெண்டு பேரும்? கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்களா? அது என்ன கொஞ்சம் க்ளோஸு? சரி, நீ கீழே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, கூப்பிட்றப்ப வா. வரேன் சார். அப்பார்ட்மெண்ட்டில் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க? சார் அந்த பொண்ணு யார்ட்டையும் சரியாக பழகிக்காதான். அப்பப்போ யாரோ 2-3 பேர் வந்து போவாங்க போல இருக்கு. அதுக்கு மேலே யார்கிட்ட என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இடியே விழுந்தாலும் டிவியில் நீயா நானா பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவானுங்க.